வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறீங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் செய்யலான்ட்டு இருக்கேன். சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே இல்லையே, டக்குன்னு ஏதாவது செய்யற மாதிரி செய்யலான்ட்டு உருளைக்கிழங்கு வச்சுதான் செய்ய போறேன். பிரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்யலான்ட்டு இருக்கேன். சட்டுன்னு செஞ்சிடலாங்க. இது நம்ம கடையில வாங்கி சாப்பிட்றத விட இது ரொம்ப டேஸ்டா நாமளே வீட்டுல செய்யலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வீடியோ பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள வாங்க. வீடியோக்குள்ள போலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா தோல் சீவிட்டு கழுவிட்டு தண்ணியில் போட்டு மறுபடியும் கழுவுணுங்க. அந்த வழுவழுப்பு போகணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சின்ன சின்னதாக லேடிஸ் ஃபிங்கர் மாதிரி கட் பண்ணி எடுத்து மறுபடியும் தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு சுடு தண்ணியை ஊற்றிச்சு நாம் ஆவியில் வைக்கணுங்க. குக்கர் பாத்திரத்தை மாதிரி ஏதாவது வச்சு நாம் இட்லி பாத்திரத்தை வச்சுருக்கேன். இப்போ நம்ம உருளைக்கிழங்குல கொஞ்சம் தேவையான அளவு சால்ட் உப்பு போட்டு கலந்துக்கிட்டு அதை நம்ம ஒரு ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கணும். ரொம்பலாம் வேகக்கூடாது, லைட்டாக வெந்தாவே போதும். உடையிற மாதிரி இருக்கணும், அந்த பதத்துக்கு நாம் கொண்டு வந்துக்கணும். இப்போ ஆவியில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் இருந்தாவே போதும். மூடி வச்சுட்டு நம்ம எடுத்துடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா வெந்துருச்சுங்க, எடுத்துருவோம். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போது ஒரு கப்பில் கார்ன்ஃப்ளவர் மாவும் 1 கப் நிறைய அரிசி மாவும் எடுத்துருக்கேன். இது ரெண்டையும் ஒன்றா கொட்டிக்கலாம். நம்ம எவ்வளோ உருளைக்கிழங்கு எடுக்கிறோமோ அதுக்களவு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க மாவு. இப்போ இந்த உருளைக்கிழங்கை மாவில் போட்டு நல்லா கிளறிட்டு அந்த மாவை நல்லா தட்டி விட்டுட்டு ஒரு பிளேட்லேயோ ஒரு பேப்பர்லேயோ நம்ம எடுத்து வச்சுக்கலாம். மாவு அதில் ஒட்டினா போதும், அந்த பேஸ்ட் மாதிரி இருக்க வேண்டாம், சரிங்களா? இப்போ அதை நல்லா கிளறி எடுத்துட்டு நம்ம ஆயிலில் பொரிச்சு எடுத்துக்கலாம், சரிங்களா? ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துருக்குறோம், அதனால் உப்பு இதில் நான் போடலை, சரிங்களா? இப்போ காஞ்ச எண்ணெயில் ஒவ்வொன்றா போட்டு எடுக்கணுங்க. ஒவ்வொன்றா போட்டு சிம்மில் போட்டு எடுத்துட்டு பார்த்திங்கன்னா மேலே மொறுன்னு இருக்கணும், உள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாஃப்டாக இருக்கா மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எடுத்துருவோம். இதே மாதிரி மீதம் இருக்கிறதெல்லாம் எடுத்து நாம் இதே மாதிரி எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம், சரிங்களா? இப்போ காரம் வேணும்னா நம்ம இதை பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், பெரும் மிளகாத்தூள் போட்டு பெப்பர் கூட போட்டுக்கலாங்க, நம்ம இஷ்டம்தான். நல்லா அதில் பைண்டிங் ஆகிற மாதிரி நல்லா ஒரு 2-3 வாட்டி நல்லா குலுக்கி எடுத்துக்கிட்டோம்னா எல்லா பக்கம் பரவி இருக்கும். சாப்பிட்றதுக்கு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பார்த்துருப்பீங்க, சட்டுன்னு செஞ்சாச்சு. சூப்பராக டேஸ்ட்டாக நல்லா வெளியே மொறுன்னு உள்ள சாஃப்டாகவும் ஜம்முன்னு இருக்கு. நாம் எது வேணாலும் சாஸு, டொமேட்டோ கெச்சப்பு அந்த மாதிரி எது வேணாலும் வச்சு தொட்டு சாப்பிட்டுக்கலாம், நம்ம இஷ்டம்தான். குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். நீங்கள் செஞ்சு கொடுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.